வணக்கம். நவம்பர் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கேது பகவானுக்கு உரியது, செவ்வாய் பகவானுக்கு உரியது செவ்வாய்க்கிழமைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாறுகிற ராசிகளுக்கு மட்டும் சொல்லுகிறோம். கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது. எனவே நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நவகிரக சன்னதியில தீபம் போட்டுருங்க. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு சாதம் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, பசியாத்துங்க, நல்லது. மேஷராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. அலட்டல், கர்வம் எல்லாம் அதிகமா இருக்கு. எனவே தயவு செய்து மேஷராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் நிதானம், பொறுமை, பேச்சிலே கவனம். மேஷராசிக்கார நேயர்கள் செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நவகிரக சன்னதியில தீபம் போடணும். வசதிப்பட்ட நேரத்துல வேற சில வழிபாடுகள் சொல்லுகிறோம். நிதானம் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 4, தெற்கு வெள்ளை. திங்கள் 2, வடக்கு பச்சை, செவ்வாய் 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் வருணனே போற்றி, வருணனே போற்றி, அருணனே போற்றி, அங்காரகரே போற்றி, அஸ்தீகரே போற்றி, அறிஞனே போற்றி, அழகனே போற்றி. அறிஞன், அழகன், முருகன். இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கட்டும். 2 நாளும் அபிராமி அந்தாதி 101 பாட்டு கோயில்ல இருந்து படிங்க. பகை கடிதல் பாமன் சுவாமிகள் அருளியது 2 நாளும் கோயில்ல இருந்து படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு புளி சாதமோ, தயிர் சாதமோ, மோர் சாதமோ, பருப்பு சாதமோ, கொள்ளு வேக வச்சு கலந்த சாதமோ கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. தோற்க மாட்டீர்கள், தோல்வி தடுக்கப்படும், செய்யுங்கள். ஆமா, 2 நாளும் இதை செய்யணும். படிக்கிறது எல்லாமே 2 நாளும் செய்யணும். விநாயக பெருமானுக்கும் தீபம் போடுவதை மறந்து விடாதீர்கள். 2 நாளும் சாயந்தரம் அல்லது ராத்திரியில விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும் கோயில்ல. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. அலட்டல், வீண் செலவு, கர்வம், ஆணவம் அதிகமாக இருக்கிறது. பேச்சிலே நிதானம், பொறுமை. வழிபாடு முக்கியம். மிருகசீரிடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கும் செவ்வாய்க்கும், ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க திங்கட்கிழமை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் சொல்லுகிறோம். நிதானம், கவனம். அனுகூலமான எண் 3, தெற்கு சிவப்பு. திங்கள் 7, வடக்கு பச்சை, செவ்வாய் 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் வருணனே போற்றி, வருணனே போற்றி, அருணனே போற்றி, அங்காரகரே போற்றி, அஸ்தீகரே போற்றி, அறிஞனே போற்றி, அழகனே போற்றி. அறிஞன், அழகன், முருகன். இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கட்டும். 2 நாளும் அபிராமி அந்தாதி 101 பாட்டு கோயில்ல இருந்து படிங்க. பகை கடிதல் பாமன் சுவாமிகள் அருளியது 2 நாளும் கோயில்ல இருந்து படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு புளி சாதமோ, தயிர் சாதமோ, மோர் சாதமோ, பருப்பு சாதமோ, கொள்ளு வேக வச்சு கலந்த சாதமோ கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. தோற்க மாட்டீர்கள், தோல்வி தடுக்கப்படும், செய்யுங்கள். ஆமா, 2 நாளும் இதை செய்யணும். படிக்கிறது எல்லாமே 2 நாளும் செய்யணும். விநாயக பெருமானுக்கும் தீபம் போடுவதை மறந்து விடாதீர்கள். 2 நாளும் சாயந்தரம் அல்லது ராத்திரியில விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும் கோயில்ல. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கல்லக்கறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் பிறவி பலமான நிதானம், பொறுமை, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். 2 நாளும் வெற்றி. மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நவகிரக சன்னதியில தீபம் போட்டுறணும் வசதிப்பட்ட நேரத்துல. வேற சில பிரார்த்தனைகள் சொல்லுகிறோம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு பச்சை, சிவப்பு. திங்கள் 4, 5, தெற்கு மேற்கு, நீலம், வெள்ளை, செவ்வாய் 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பைடிநசரே போற்றி, ஜெய்மினியே போற்றி, ஜெயனே போற்றி, மகாஜயனே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள 2 நாள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய புத்தகம் உடையார் 2 நாளும் 1/2 மணி நேரமாவது கோயில்ல இருந்து படிக்கணும்.
ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க. வசதிப்பட்ட நேரத்துல குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. நல்லது. 2 நாளும் செய்யுங்க. கடகராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உங்க ராசிக்கு தலைவர், கிழமைக்கு தலைவர் சந்திரன். உங்கள் பிறவி பலமான பொறுமை, நிதானம், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சன்னதியில 3 நட்சத்திரக்காரர்களும் தீபம் போடணும். அனுகூலமான எண் 4, 6, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, அபயனே போற்றி, அமுதனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது. 1/2 மணி நேரமாவது கோயில்ல இருந்து படியுங்க. ஏழைகளுக்கு சோறு காக்கைக்கும் கொடுங்க. நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டுங்க. சந்திரன் கண்ணில் பட்டா காட்டுங்க, இல்லைன்னா மேற்கு திசைக்கு காட்டிடுங்க. தீபம் காட்ட வேண்டியது முக்கியம், மறந்துடாதீங்க. சிம்மராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உங்க பிறவி பலம், தைரியம், சுறுசுறுப்பு, கெத்து ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அப்புறம் என்ன, மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் கேதுவுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போட்டுருங்க. நல்லது. அனுகூலமான எண் 2, 7, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். திருஷ்டி இருக்கு. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. கோயில்ல இருந்து 1/2 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க. கொள்ளு வேக வச்சு சாதத்துல கலந்து கொடுக்கலாம். காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே திங்கள் செவ்வாய் 2 நாளும் பிரமாதம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் உங்களோட பிறவி பலம் ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கிறது. சந்தோஷம். 2 நாளும் சூப்பர். சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கும் செவ்வாய்க்கும், ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க திங்கட்கிழமை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் போடணும். மறந்துடாதீங்க. ஜாக்கிரதை. ஜாக்கிரதைனா வெற்றி அதிகமா வருது. கவனம், பணிவு. சூப்பர். 2 நாளும் கலக்கறீங்க. அனுகூலமான எண் 2, 3, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. திங்கள் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பைடிநசரே போற்றி, ஜெய்மினியே போற்றி, ஜெயனே போற்றி, மகாஜயனே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள 2 நாள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய புத்தகம் உடையார் 2 நாளும் 1/2 மணி நேரமாவது கோயில்ல இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க. வசதிப்பட்ட நேரத்துல குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. நல்லது. 2 நாளும் செய்யுங்க. துலாராசிக்கார நேயர்களே 2 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வெற்றி, உயர்வு, நல்ல நாள், பிரமாதம். கலகறீங்க, சிக்கனமா இருக்கீங்க, பண வரவு இருக்கு, கெத்து காட்டுறீங்க. சூப்பர், பிரமாதம், கலகறீங்க. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 5, வடக்கு கிழக்கு, பச்சை வெள்ளை. திங்கள் 2, 3, வடக்கு தெற்கு, நீலம் சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பைடிநசரே போற்றி, ஜெய்மினியே போற்றி, ஜெயனே போற்றி, மகாஜயனே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள 2 நாள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய புத்தகம் உடையார் 2 நாளும் 1/2 மணி நேரமாவது கோயில்ல இருந்து படிக்கணும். ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க. வசதிப்பட்ட நேரத்துல குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. நல்லது. 2 நாளும் செய்யுங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரத்துக்கும், அதாவது அனுஷம், கேட்டை, விசாகம் 3 நட்சத்திரத்துக்கும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. சந்திராஷ்டமம், அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை இல்லை இல்லை, கவனம், ஜாக்கிரதை. 2 நாளும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் வசதிப்பட்ட நேரத்துல 3 நட்சத்திரக்காரர்களும் தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் சொல்லுகிறோம். நிதானம். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் வருணனே போற்றி, வருணனே போற்றி, அருணனே போற்றி, அங்காரகரே போற்றி, அஸ்தீகரே போற்றி, அறிஞனே போற்றி, அழகனே போற்றி. அறிஞன், அழகன், முருகன். இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கட்டும். 2 நாளும் அபிராமி அந்தாதி 101 பாட்டு கோயில்ல இருந்து படிங்க. பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் அருளியது 2 நாளும் கோயில்ல இருந்து படிங்க. நல்லது. ஏழைகளுக்கு புளி சாதமோ, தயிர் சாதமோ, மோர் சாதமோ, பருப்பு சாதமோ, கொள்ளு வேக வச்சு கலந்த சாதமோ கொடுங்க.
காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. தோற்க மாட்டீர்கள், தோல்வி தடுக்கப்படும், செய்யுங்கள். ஆமா, 2 நாளும் இதை செய்யணும். படிக்கிறது எல்லாமே 2 நாளும் செய்யணும். விநாயகர் பெருமானுக்கும் தீபம் போடுவதை மறந்து விடாதீர்கள். 2 நாளும் சாயந்தரம் அல்லது ராத்திரியில விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுறணும் கோயில்ல. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் உங்களுடைய பிறவி பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் கேதுவுக்கும் செவ்வாய்க்கிழமை தீபம் போடுறது நல்லது. மற்றபடி சூப்பரோ சூப்பர். 2 நாளும் வெற்றி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள், 2, 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். நாள் முழுக்க 2 நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனந்தனே போற்றி, குஜனே போற்றி, குமரனே போற்றி, குக்குடமே போற்றி. குக்குடம்னா சேவல், குஜன்னா செவ்வாய். இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கட்டும். 2 நாளும் திருப்புகழ் அருணகிரிநாதரோடது கோயில்ல இருந்து ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க, நல்லது நல்லது. ஏழைகளுக்கு சாதம், பருப்பு சாதம், புளி சாதம் ஏதாவது கொடுங்க, நல்லது. பசுமாடு, நாய், காக்கை பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, திருஷ்டி இல்லாமற் போகும், மறந்துடாதீங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு உங்கள் பிறவி பலமான தைரியம், நிதானம், பொறுமை ஜெயிக்கிறது. நல்ல நாள், சந்தோஷம், வெற்றி. அனுகூலமான எண் 2, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நவகிரக சன்னதியில தீபம் போட்டுருங்க. திருஷ்டி இருக்கு. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. கோயில்ல இருந்து 1/2 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க. கொள்ளு வேக வச்சு சாதத்துல கலந்து கொடுக்கலாம். காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர். கலக்கல் நல்ல நாளாக இருக்கிறது. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கிறது. ஜெயிக்கிறீர்கள், வெற்றி உண்டு, சந்தோஷம். நல்ல நாள். உங்களுடைய பிறவி பலமான நிதானம், விடாமுயற்சி, பிடிவாதம் ஜெயிக்கும், சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நவகிரக சன்னதியில செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுறணும். வேற சில வழிபாடுகள் சொல்லுகிறோம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள், 2, 1 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு செவ்வாய். நாள் முழுக்க 2 நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனந்தனே போற்றி, குஜனே போற்றி, குமரனே போற்றி, குக்குடமே போற்றி. குக்குடம்னா சேவல், குஜன்னா செவ்வாய். இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கட்டும். 2 நாளும் திருப்புகழ் அருணகிரிநாதரோடது கோயில்ல இருந்து ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க, நல்லது நல்லது. ஏழைகளுக்கு சாதம், பருப்பு சாதம், புளி சாதம் ஏதாவது கொடுங்க, நல்லது. பசுமாடு, நாய், காக்கை பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, திருஷ்டி இல்லாமற் போகும், மறந்துடாதீங்க. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பா இல்ல. கோபம், தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், வம்பு வழக்கு அதிகமா இருக்கு. வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம், சொல்றோம். நிதானம், பொறுமை. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும். ஆம், பொதுவாகவே திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே பொதுவாகவே மீனராசிக்கு தொல்லை குறைவான இந்த தடவை அதிகமா இருக்கு. பரிகாரம் பண்ணுனா தப்பிக்கலாம் 3 நட்சத்திரத்துக்கும். அனுகூலமான எண் 2 வடக்கு வெள்ளை திங்கள், 7 தெற்கு செவ்வாய் வெள்ளை செவ்வாய்க்கிழமை. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் வருணனே போற்றி, வருணனே போற்றி, அருணனே போற்றி, அங்காரகரே போற்றி, அஸ்தீகரே போற்றி, அறிஞனே போற்றி, அழகனே போற்றி. அறிஞன், அழகன், முருகன். இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கட்டும். 2 நாளும் அபிராமி அந்தாதி 101 பாட்டு கோயில்ல இருந்து படிங்க. பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் அருளியது 2 நாளும் கோயில்ல இருந்து படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு புளி சாதமோ, தயிர் சாதமோ, மோர் சாதமோ, பருப்பு சாதமோ, கொள்ளு வேக வச்சு கலந்த சாதமோ கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. தோற்க மாட்டீர்கள், தோல்வி தடுக்கப்படும், செய்யுங்கள். ஆமா, 2 நாளும் இதை செய்யணும். படிக்கிறது எல்லாமே 2 நாளும் செய்யணும். விநாயகர் பெருமானுக்கும் தீபம் போடுவதை மறந்து விடாதீர்கள். 2 நாளும் சாயந்தரம் அல்லது ராத்திரியில விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுறணும் கோயில்ல. பொது மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இதுல ஏதாவது உங்க நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரமா, மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம் இந்த ராசியில ஏதாவது ஒண்ணா நீங்க சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நவகிரக சன்னதியில தீபம் போடுறது நல்லது. அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலம் உங்க நட்சத்திரமா,
சூரியனுக்கும் கேதுவுக்கும் நவகிரக சன்னதியில பொதுவா தீபம் போடுறது நல்லது. நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் பொதுவான பலன்களை சொல்லி இருக்கிறோம். மாறி இருக்கிற ராசிக்கும் சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.